வணக்கம், இது சூப்பர் 60 வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. இன்றைய காலை நேரத்தில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 வினாடி தொகுப்பாக வழங்கும் விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் தொடர்பான பொதுக்குழு உறுப்பினர்களின் ஒப்புதல் படிவங்களை தேர்தல் ஆணையத்தில் வழங்க அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் டெல்லி புறப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக பொது வேட்பாளராக இபிஎஸ் தரப்பு வேட்பாளரை தேர்வு செய்ய 85% பொதுக்குழுவினர் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பொது வேட்பாளரை தேர்வு செய்ய அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டன. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அனுப்பிய இந்த கடிதங்களில் சுமார் 85% கடிதங்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் வந்தடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக பொதுக்குழுவில் 2576 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் 2400 உறுப்பினர்களின் கடிதங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் இவை இபிஎஸ் தரப்பு வேட்பாளரான தென்னரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்களின் கடிதங்களை தலைமை தேர்தல் ஆணையத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மற்றும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆகியோர் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வேட்பாளர் ஒப்புதல் படிவம் அனுப்பப்படவில்லை என ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுக்குழுவில்தான் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறிய நிலையில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அனுப்பிய வேட்பாளர் தேர்வு படிவத்தில் செந்தில் முருகனின் பெயர் இடம்பெறவில்லை. இதன் மூலம் உச்சநீதிமன்ற அறிவுரையை அவைத்தலைவர் மீறிவிட்டார் எனவும் கூறியுள்ளார். அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் அவர்கள் நடுநிலை தவறியது, உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர் என்ற பதவியையும் அறவே புறக்கணித்துவிட்டு எடப்பாடி பிரிவினின் முகவராகவே இயங்கியிருக்கிறார். இதனிடையே இந்த விவகாரத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவைத்தலைவர் நடுநிலை தவறியதை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிப்போம் என கூறினார். ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்று சேர்ந்துவிடக் கூடாது என்பதே அண்ணாமலையின் குறிக்கோளாக உள்ளது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் கட்சி கொடியேற்ற நிகழ்வில் கே.எஸ். அழகிரி கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் தேரை ஓட்டி போரில் வெற்றியை தேடித் தந்ததைப் போல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் வெற்றியை தேடித் தருவார் என கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா தேரை ஓட்டி ஒரு மாபெரும் வெற்றியை போர்க்களத்தில் கொடுத்த மாதிரி இப்பொழுது அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவில் நிலவும் குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் பாஜக தான் என குற்றம் சாட்டினார். அதிமுகவை உருகுலைந்து ஒன்றுமே இல்லாமல் போகிற அளவிற்கு அதை வீழ்த்தி இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலை குறியாக இருக்கிறார். மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ளும் திட்டமில்லை எனவும் கே.எஸ். அழகிரி கூறினார். டெல்டா மாவட்டங்களில் மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டது குறித்து ஆய்வு செய்த அமைச்சர்கள் இன்று முதலமைச்சரிடம் அறிக்கை தாக்கல் செய்கின்றனர். நாகையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்தார். நாகை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்ட சம்பா சாகுபடியில் 20,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் அறுவடை முடிந்த நிலையில் நீரில் சாய்ந்து சேதமடைந்தன. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உத்தரவை தொடர்ந்து ஆழத்தூரில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது விவசாயிகள் தங்களுடைய துயரங்களை அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், திடீர் மழை பாதிப்பு காரணமாக தமிழகத்தில் 1,27,000 ஹெக்டேர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். 1,27,000 ஹெக்டேர் அளவுக்கு தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. தண்ணி வடியும் தன்மை பொறுத்து வடிய அதோட நிலையை பொறுத்து மறு கணக்கெடுப்பு செய்வது பற்றி உரிய ஆணைகள் வழங்குவதற்கு முதல்வரிடம் பரிந்துரை செய்வோம். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உறுதியளித்தார். முன்னதாக விவசாயிகள் தண்ணீரில் இறங்கி சேதமடைந்த பயிர்களை கைகளில் எடுத்துக்காட்டி வேதனையை வெளிப்படுத்தினர். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் கோவிலூர், ராயநல்லூர், கீழகலூர், வடகண்டம் ஆகிய பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிட்டார். பின்னத்தூர் என்ற இடத்தில் சாலையில் நெல்மணிகளை விவசாயிகள் காய வைத்துக் கொண்டிருப்பதைக் கண்ட அமைச்சர் காரில் இருந்து இறங்கி நிலவரத்தை கேட்டறிந்தார். மன்னார்குடி அருகே உள்ள முதல் சேத்தியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 519 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேவையான 1னா 2 வாங்க சொல்லியிருக்கிறான், திறக்க சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் திறக்க சொல்லியிருக்கிறோம், திறந்து வாங்க சொல்லியிருக்கிறோம். டிபிசி பத்தி நீங்க எந்த பிரச்சனையும் சொல்ல வேண்டாம். குறுவை சாகுபடி நெல்லுக்கு 19% ஈரப்பதத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் வரும் மார்ச் மாதம் வரை அதன்படி கொள்முதல் செய்யப்படும் என கூறினார். பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு செய்தபோது உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வயலில் அமர்ந்து நெல்மணிகளை எடுத்து பார்த்தார். நாகை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வடுகச்சேரி, ஆலங்குடி, மூங்கில்குடி, செம்பியன் மாதேவி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 10 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் நீரில் மூழ்கி அழுகின. ஒரு ஏக்கர் விவசாயிகள் 25,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். செலவு பண்ண விதை நெல்லை கூட அறுத்து எங்களால் கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். இதுவரை அதிகாரிகள் வந்து பார்வையிடாத நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட மாவட்டத்தை பற்றி இதுவரைக்கும் எந்த விவசாயம், எந்த வேளாண் துறை பண்ணல, ஒரு அக்ரிகல்ச்சர் யார் வந்து இதுவரைக்கும் எதுவுமே கேட்டது இல்லைங்க, எதுவுமே செய்யலை. எங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக 1000 ஏக்கரில் எல்லாமே போயிட்டு இன்னைக்கெல்லாம் தேரந்தா ஒரு 10-15 தான் தேரும். சம்பா பயிர் சேதத்தால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 22 விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் விதிகளில் தேவையான தளர்வுகளை வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். காவிரி டெல்டா பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1 லட்சம் ஏக்கர் பரப்பிலான சம்பா பயிர்கள் பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக நீரில் மூழ்கியுள்ளன என்றும், நெற்பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தணித்திடும் வகையில் நெல் கொள்முதல் விதிகளில் தளர்வுகளை வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதிர்ச்சியடையாத சுருங்கிய நெல்லின் குறைந்தபட்ச வரம்பை 3 விழுக்காட்டில் இருந்து 5 விழுக்காடு வரை தளர்த்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், சேதமடைந்த நிறமாற்றம் மற்றும் முளைத்த நெல்லுக்கான உச்ச வரம்பை 5 விழுக்காட்டில் இருந்து 7 விழுக்காடு வரை தளர்த்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் 22 விழுக்காடு வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட அசோகபுரம் நேரு வீதியில் உள்ள சில வீடுகளின் முன்பு கை சின்னம் மற்றும் உதயசூரியன் சின்னங்களை கோல வடிவில் திமுகவினர் வரைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதிக்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் உள்ளிட்ட சிலர் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். EVKS இளங்கோவனுக்கு திமுக தலைமை கழக பேச்சாளர் கோவிந்தராஜ் குடுகுடுப்பைக்காரர் வேடம் அணிந்து வாக்கு சேகரித்தார். மேலும் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, தாமோ அன்பரசன், ஏவ வேலு ஆகியோர் தீவிர பரப்புரை மேற்கொண்டனர். அமமுக வேட்பாளர் சிவபிரசாந்த் தனது ஆதரவாளர்களுடன் தொகுதிக்குட்பட்ட டவர்லைன் காலனி, குமலன்குட்டை, வெட்டுக்காட்டு வலசு உள்ளிட்ட பகுதிகளில் தனது சின்னமான குக்கரை எடுத்துச் சென்று வாக்கு சேகரித்தார். பெரிய செய்முறையில பகுதி இளைஞரணி அது கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லாரியில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிருக்காங்க. இதை பற்றி நான் தேர்தல் ஆணையத்தில் நான் புகார் கொடுப்போம். இது வந்து எப்படி அவங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்து பணப்பட்டுவாடா பண்ணி மக்களை கூப்பிட்டு போகிறது, இது வந்து நியாயமான தேர்தலாக தெரியல. அதனால் இதை பற்றி நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்போம். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து அக்கட்சியின் ஆதரவாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைய உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸைச் சேர்ந்த திருமகன் ஈவேரா மறைந்ததை அடுத்து அந்த தொகுதியில் வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. ஆளும் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் செந்தில் முருகன், அமமுக வேட்பாளர் சிவபிரசாந்த், தேமுதிக வேட்பாளர் ஆனந்த், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தற்போது வரை 46 பேர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் நாளை மாலையுடன் நிறைவடைய உள்ளது.
வரும் 8ஆம் தேதி மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். மனுக்களை திரும்ப பெற 10ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு சின்னங்கள் ஒதுக்கப்பட உள்ளன. வடலூரில் தைப்பூச இறுதி நிகழ்வாக இன்று அதிகாலை 5:30 மணிக்கு ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா நிறைவு பெற்றது. வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் 152வது தைப்பூச ஜோதி தரிசனம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நேற்று காலை 6 மணி, பகல் 1 மணி, மாலை 7 மணி, இரவு 10 மணிக்கு ஞான சபையில் நிலைக்கண்ணாடிக்கு முன்பு கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெள்ளை மற்றும் கலப்பு வண்ண திரை என்று 7 திரைகளை ஒவ்வொன்றாக விலக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இறுதியாக இன்று அதிகாலை 5:30 மணிக்கும் திரைகள் விலக்கப்பட்டு ஜோதி காண்பிக்கப்பட்டது. இசைக்கலைஞர் ட்ரம்ஸ் சிவமணி ட்ரம்ஸ் வாசித்தபடியே வழிபாட்டில் கலந்து கொண்டார். வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வமும் வழிபாட்டில் கலந்து கொண்டார். லட்சக்கணக்கான பக்தர்கள் வடலூரில் தங்கியிருந்து ஜோதி தரிசனத்தில் பங்கேற்றனர். தைப்பூசத்தையொட்டி அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக திருக்கல்யாணமும் அதைத் தொடர்ந்து தேரோட்டமும் நடைபெற்றது. முருகனுக்கு உகந்த பூச நட்சத்திரத்தையொட்டி அவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. கிரிவல பாதையில் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் ஆடி பாடியபடி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இடும்பன் கோவிலில் சூரிய தரிசனத்திற்காக காத்திருந்த மக்கள் சூரியனை கண்டதும் அரோகரா என்ற கோஷத்துடன் தீபாராதனை காட்டி வழிபட்டனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 3000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தைப்பூசத்தை ஒட்டி சென்னையை சுற்றியுள்ள முருகன் கோயில்களில் கூட்டம் அலைமோதியது. சென்னை வடபழனி கோயிலை சுற்றி காணும் இடமெல்லாம் பக்தர்களின் தலையாகவே காட்சியளித்தது. கோயிலுக்கு உள்ளே தொடங்கிய வரிசை வெளிப்பகுதியில் சாலை வரை நீண்டிருந்தது. சென்னை அடுத்த குன்றத்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். மலையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் முடிக்காணிக்கை செலுத்தியும் காவடி எடுத்தும் அலகு குத்தி பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கூட்டம் அலைமோதியதால் பல மணி நேரம் காத்திருந்து வழிபாடு நடத்தினர். ஏராளமான பக்தர்களின் வருகையால் கோயிலுக்கு செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மலேசியாவில் பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்தியாவுக்கு வெளியே அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் பத்துமலை முருகன் கோவில் தமிழர்களிடையே புகழ்பெற்றது. கோலாலம்பூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இக்கோயில் தைப்பூச திருவிழாவுக்கு பெயர் பெற்றது. இந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவுக்கு சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து திரளான பக்தர்கள் வந்திருந்தனர். அங்குள்ள ஆற்றில் புனித நீராடி பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். I went to the Mariamman temple. I followed the Radham. Then I follow up to the come to I'm happiness. I'm very happy. Crowded is a lot. Crowded is many of the people is attending to the prayers. So I'm very much happy for the Thaipusam. கொரோனாவுக்கு பிறகு எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி கோயிலில் திரண்ட பக்தர்கள் முருகனை மனமுருகி வழிபட்டனர். தாராபுரம் அருகே அலங்கியத்தில் வங்கியில் பொம்மை துப்பாக்கியுடன் கொள்ளையடிக்க முயன்றவர் பிடிபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பூர்
மாவட்டம் தாராபுரம் அருகே வங்கியில் பொம்மை துப்பாக்கியுடன் மிரட்டிய இளைஞரை துணிச்சலுடன் துண்டை போட்டு மடக்கி பிடித்த முதியவருக்கு பாராட்டுகள் குவிக்கின்றன. பொம்மை துப்பாக்கி, போலி டைம் பாம், முகமூடியுடன் பர்தா அணிந்தவாறு அலங்கியம் பகுதியில் செயல்படும் கனரா வங்கியில் நுழைந்தார் இளைஞர் ஒருவர். நுழைவு வாயிலின் கதவை மூடியவாறு உள்ளே சென்ற அந்த நபர் பணத்தை கொள்ளையடிக்க வந்திருப்பதாக துணிவு திரைப்பட பாணியில் அங்கிருந்தவர்களிடம் கூறியுள்ளார். கையில் துப்பாக்கி முனையில் மிரட்டிய இளைஞரின் செயலை கண்டு அங்கும் இங்கும் நகராமல் ஒரே இடத்தில் வாடிக்கையாளர்கள், வங்கி ஊழியர்கள் உறைந்து போய் நின்றனர். ஒரு கட்டத்தில் வாடிக்கையாளர் அமர்ந்திருந்த இடத்திற்கு அந்த நபர் சென்றுள்ளார். அப்போது கீழே விழுந்த தனது கத்தியை எடுக்க குனிந்துள்ளார். உடனே அங்கு அமர்ந்திருந்த முதியவர் ஒருவர் தான் வைத்திருந்த துண்டை வைத்து தீரத்துடன் அந்த நபரை மடக்கி பிடித்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட முயன்றவரை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் பாலிடெக்னிக் மாணவர் சுரேஷ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இளைஞரை துண்டை போட்டு பிடித்த 58 வயதான விவசாயி கருணாகரனுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. தருமபுரி மாவட்ட வனப்பகுதியை ஒட்டி விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வந்த மக்னா யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. வனத்திலிருந்து வெளியேறிய 2 யானைகள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பாப்பாரப்பட்டி, பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்தன. அங்குள்ள விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்தன. இதனால் மக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வந்தனர். இதையடுத்து கும்கி யானை மூலமாக யானைகளை பிடிக்கக்கூடிய முயற்சியில் வனத்துறையினர் இறங்கினர். இந்நிலையில் ஈச்சம்பள்ளம் பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்த யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். மயக்கமடைந்த யானையை கும்கி யானை உதவியுடன் வாகனத்தில் ஏற்றி ஆனைமலை யானையில் முகாமிற்கு கொண்டு சென்றனர். 4 ரேஞ்சில இருந்து டீம் போட்டு ஃபாலோ பண்ணி மக்கள் இடைஞ்சல் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப பிரச்சனை அதிகமாகிறதுனால பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கோழிக்கம்பத்திங்கிற ஒரு யானை கேம்ப்லேருந்து கும்கி அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு யானையை பிடிச்சு வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். இதனைத் தொடர்ந்து மற்றொரு யானையை வனப்பகுதிக்கு அனுப்பக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. பின்னணி பாடகி வாணி ஜெயராம் உடலுக்கு காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டது. மறைந்த பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராமின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாடகி வாணி ஜெயராம் ரத்த காயத்துடன் சடலமாக கிடந்தார். அவர் வீட்டிலேயே தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வாணி ஜெயராம் உடல் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. வாணி ஜெயராமின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பல்வேறு மொழிகளில் 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சரித்திர சாதனை படைத்தவர் வாணி ஜெயராம் என்று முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். அவருடைய மறைவு செய்தி கேட்டு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை அவருடைய குடும்பத்தாருக்கு, குறிப்பாக திரையுலகத்திற்கு நான் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, பாடகி ஸ்வேதா உள்ளிட்டோரும் வாணி ஜெயராம் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த பிரபல பாடகி வாணி ஜெயராமின் உடலுக்கு 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்திலிருந்து மயானத்திற்கு எடுத்து செல்வதற்காக வாணி ஜெயராமின் உடல் பிற்பகல் 1 மணிக்கு கீழே கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாணி ஜெயராம் உடலுக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். பிற்பகல் 2 மணியளவில் பெசநகர் மின்மயானத்திற்கு வந்தடைந்த வாணி ஜெயராம் உடலுக்கு 10 ஆயுதப்படை வீரர்கள் 3 சுற்றுகள் வீதம் 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தினர். பெசநகர் மின்மயானத்தில் வாணி ஜெயராம் உடலுக்கு அவரது குடும்ப முறைப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற நிலையில் அவரது உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:30 மணியளவில் வாணி ஜெயராமின் உடல் தகனம் செய்யப்பட்டது.
இந்திய இளைஞர்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கடந்த மாதம் 12ஆம் தேதி மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா தொடங்கியது. இதில் பங்கேற்றுள்ள வீரர்களுடன் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜெய்ப்பூர் விளையாட்டு திருவிழா இளைஞர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் களமாக அமையும் என்றார். பணப்பற்றாக்குறையால் இளைஞர்கள் பின்தங்கிவிடக்கூடாது என்பதில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும், தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுவது நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தின் எதிரொலி என்றும் மோடி குறிப்பிட்டார். ராஜஸ்தான் இளைஞர்களின் வீரத்தால் போர்க்களங்கள் தற்போது விளையாட்டு மைதானங்களாக மாறியுள்ளதாக கூறிய மோடி, திறன் மற்றும் உற்சாகம் நிறைந்த இளைஞர்களின் நிலமாக ராஜஸ்தான் திகழ்வதாக பாராட்டினார். மேலும் இந்தியாவில் மாவட்ட அளவில் விளையாட்டுத் துறையின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் செல்லாத நோட்டு அறிவிப்புக்கு ஆதரவான தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 58 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடந்த மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இதில் அரசின் பொருளாதார கொள்கை விவகாரங்களில் தலையிட முடியாது என்று 4 நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் உரிய சூழல் அல்லது வல்லுநர்களின் ஆலோசனை அடிப்படையில் அரசு முடிவை மேற்கொண்டிருந்தால் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் தெரிவித்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மத்திய அரசின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று நீதிபதி நாகரத்னா மட்டும் தெரிவித்தார். எனினும் பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பு அடிப்படையில் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி மனுதாரர்களில் ஒருவரான ML சர்மா என்ற வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தான் எழுத்துப்பூர்வமாக அளித்த வாதங்களை நீதிமன்றம் கணக்கில் கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் விரிசல் விழுந்த கட்டிடங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதால் நைபஸ்தி கிராமத்தில் மயான அமைதி நிலவியது. உத்தரகாண்ட் மாநிலம் ஜோஷிமத் பகுதியில் ஏற்பட்டது போலவே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா பகுதியில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த விரிசலால் இதுவரை 22 கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 19 குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன. கடந்த டிசம்பர் மாதம் நைபஸ்தி என்ற கிராமத்தில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட விரிசல் அடுத்தடுத்த கட்டிடங்களை விட்டு வைக்கவில்லை. இதனால் இந்த பகுதி புதைந்து போகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நிலத்தில் சில பகுதிகள் புதையுண்டதால் மற்றொரு இமயமலை நகரமான ஜோஷிமத் போல இங்கேயும் கட்டடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் நைபஸ்தி கிராமத்திலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். நெடுங்காலம் வாழ்ந்த வீடு தற்போது இல்லை என்பதால் எங்கு செல்வதென்று புரியாமல் மக்கள் தவிப்புக்கு ஆளாகி இருக்கின்றனர். நைபஸ்தியில் இருந்தவர்களுக்கு மாற்றிடம் அளிக்கப்பட்டாலும் மீண்டும் வீடு கட்ட நிதி இல்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 94 கடன் மற்றும் 138 சூதாட்ட சார்ந்த செயலிகளுக்கு தடை விதிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இவற்றில் சீன செயலிகள் அதிக அளவில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த செயலிகளை தடை செய்வது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தகவல் பெற்றிருப்பதாக தெரிகிறது. இதுபோன்ற செயலிகளால் இந்திய மக்களின் தரவுகளுக்கு ஆபத்து ஏற்படுவதோடு அவற்றை தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தெலுங்கானா, ஒடிசா மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இந்த செயலிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோன்ற செயலிகள் மூலமாக கடன் வாங்கக்கூடிய மக்கள் அதனை திருப்பிச் செலுத்தாத நிலையில் அவர்களை துன்புறுத்துவது, அவர்களுடன் தொடர்பில் உடையவர்களுக்கு கடன் சார்ந்த செய்திகளை அனுப்பி அவமானப்படுத்துவது போன்ற செயல்களிலும் கடன் செயலியில் ஈடுபடுவது தெரிய வந்துள்ளது. மதுபோதையில் மனைவியை தாக்கிய புகாரில் கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளி நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி மகாராஷ்டிரா காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் பாந்த்ராவில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளி குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் காம்ப்ளி மீது அவரது மனைவி ஆண்ட்ரியா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் போதையில் இருந்த காம்ப்ளி தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அதற்கு தனது 12 வயது மகன் சாட்சியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சமையல் பாத்திரத்தை தன் மீது காம்ப்ளி வீசியதால் தலையில் காயம் ஏற்பட்டதாகவும் ஆண்ட்ரியா கூறியுள்ளார். அந்த புகாரின் பேரில் ஆபத்து விளைவிக்கும் ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல், அவமதிப்பு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பாந்த்ரா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் அவரை நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்கும்படி கூறுவதற்கான நோட்டீஸை அவரது வீட்டிற்கு சென்று காவல்துறையினர் வழங்கியிருக்கின்றனர். துபாயில் காலமான பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப்பின் உடல் பாகிஸ்தானுக்கு இன்று எடுத்துச் செல்லப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பாகிஸ்தானில் கடந்த 1999ஆம் ஆண்டில் ராணுவ புரட்சி மூலம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர் பர்வேஸ் முஷரப். மேலும் 2001ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை அதிபராக இருந்தார். முன்னாள் பிரதமர் பெனசிர் பூட்டோ கொலை வழக்கில் முஷரப்புக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 2019ஆம் ஆண்டு முதல் துபாயில் இருந்து வந்த முஷரப் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் நேற்று உயிரிழந்தார். அவரது உடலை பாகிஸ்தானுக்கு எடுத்து வர அவரது குடும்பத்தினர் துபாயில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து தடையில்லா சான்றிதழை பாகிஸ்தான் தூதரகம் வழங்கியது. இதன்படி முஷரப்பின் உடலை எடுத்து வருவதற்காக பாகிஸ்தானில் இருந்து சிறப்பு ராணுவ விமானம் இன்று செல்கிறது. முஷரப்பின் உடலுக்கு பாகிஸ்தானில் இறுதிச் சடங்கு நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க வான்பரப்பில் பறந்த சீன உளவு பலூன் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் அதிலிருந்து உடைந்து விழுந்த தொழில்நுட்ப உபகரணங்களை அமெரிக்க கடற்படையினர் தேடி வருகின்றனர். சீனா விண்ணில் செலுத்திய ராட்சத பலூன் ஒன்று கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அமெரிக்க பகுதிகளுக்கு மேலே சுற்றி வந்தது. முக்கியமான ரகசிய இடங்களை சீனா உளவு பார்த்ததாக புகார் எழுந்தது. அதற்கு எதிர்ப்பு வலுத்த நிலையில் அமெரிக்க போர் விமானமான US ஏர்போர்ஸ் F-22 இருந்து AIM-9 என்ற ஏவுகணை மூலம் சீன ராட்சத பலூன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. சீன பலூனில் பொருத்தப்பட்டிருந்த டிரான்ஸ்பாண்டர்கள் மற்றும் அதிநவீன கேமராக்கள் தெற்கு கரோலினா அருகே கடலில் விழுந்துள்ளது. அதன் உடைந்த பாகங்களை அமெரிக்க நீர்மூழ்கி வீரர்கள் தேடி வருகின்றனர். இதனிடையே வானிலை குறித்து ஆராய அனுப்பிய பலூன் அமெரிக்கா மீது தவறுதலாக பறந்து சென்றபோது சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ராந்தல் திருவிழா கொண்டாட்டங்கள் களை கட்டின. சீன நிலவு புத்தாண்டின் 15 நாட்கள் நிறைவை ராந்தல் திருவிழாவாக சீன மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த கொண்டாட்டங்களில் சீனர்கள் குடும்பமாக பங்கேற்றனர். ஷாங்ஸி மாகாணத்தில் நடந்த விழாவில் பாரம்பரிய நடனம், இசை மற்றும் வண்ண விளக்கு அலங்காரம் காண்போரை பிரமிக்கச் செய்தன. விளக்கு திருவிழாவையொட்டி ஷாங்ஸி மாகாணத்தில் நதிக்கரையை ஒட்டிய பகுதிகளில் வண்ண அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. டிராகன், சிங்க நடனங்களும் சீன பாரம்பரிய இசை கலைஞர்களின் பாடல்களும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ரசிக்க வைத்தன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மாநில அளவிலான பைக் ரேஸ் நடைபெற்றது. சின்னவீரம்பட்டி என்ற பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திராவில் இருந்தும் வீரர்கள் வருகை தந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் நடைபெற்ற நிலையில் பெண்களுக்கான தனிப்போட்டியும் சிறுவர்களுக்கான பந்தயமும் நடைபெற்றது. சீறி பாய்ந்த வாகனங்களையும் அவர்கள் கண்டுகளித்தனர். பின்னர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தைப்பூசத்தையொட்டி முருகன் கோவில்களில் நேற்று இரவு வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் நேற்று மாலை முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருத்தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளிய சாமிகள் 4 ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச நிகழ்ச்சியின் இறுதியாக உற்சவர் முருகப்பெருமான் குதிரை வாகனம் மற்றும் தங்கத்தேரில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு தங்க ஆபரணம் மற்றும் புஷ்பமாலை அலங்காரத்தில் எழுந்தருளிய தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி அலைவாயு கந்த பெருமான் தங்க வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது சுவாமிக்கு பஞ்ச ஆரத்தி நடைபெற்றது. வழிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டிருந்து அரோகரா முழக்கங்களுடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. மலையடிப்பட்டி சவேரியார் தேவாலய திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 574 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. காளைகளை அடக்க 10 சுற்றுகளாக 243 வீரர்கள் களமிறங்கினர். சீறி பாய்ந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வீரர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டனர். தேனி மாவட்டம் பொம்மைய கவுண்டன்பட்டியை சேர்ந்த வேலு பிரதர்ஸ் காளை சிறந்த காளையாகவும், திருச்சி கள்ளிக்குடியை சேர்ந்த வேலன் என்பவர் சிறந்த வீரராகவும் தேர்வு செய்யப்பட்டு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 29 பேர் காயமடைந்தனர். நடிகர் தர்ஷனின் பெயரை சமூக வலைதளத்தில் பயன்படுத்தி மோசடி நடைபெற்றுள்ளது. திரைப்பட நடிகரின் பெயரில் முகநூலில் போலி கணக்கு தொடங்கி பெண்ணின் புகைப்படங்களை மார்பிங் செய்து மிரட்டி பணம் பறித்த சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அடையாளம் தெரியாத நபர்கள் இருவர் கனா திரைப்படத்தில் நடித்த தர்ஷனின் பெயரில் முகநூல் கணக்கை தொடங்கியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணுடன் நட்பாக பழகி அவரிடம் புகைப்படங்களை பெற்றதாக தெரிகிறது. நாளடைவில் அந்த புகைப்படங்களை மார்பிங் செய்து அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டி 2 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் காஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்களான அலாவுதீன், வாஹித் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இதேபோன்று பல பெண்களை மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட கைபேசி, மடிக்கணினி போன்றவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சிதிலமடைந்த 50 அடி உயர நீர்த்தேக்க தொட்டி பாதுகாப்பாக இடித்து தகர்க்கப்பட்டது. வீராம்பட்டினம் ஆர்கே நகரில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. இந்த தொட்டி கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதால் சிதிலமடைந்து காணப்பட்டது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை இடித்துவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி அருகில் உள்ள வீடுகளில் இருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் பொதுப்பணித்துறையினர் மூலம் சிதிலமடைந்த நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டது. பயங்கர சத்தத்துடன் நீர்த்தேக்க தொட்டி சரிந்து விழுந்ததும் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உள்ள நாகராஜா கோவிலில் தை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகராஜா கோவிலில் தை திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தினமும் புஷ்ப வாகனம், சிங்க வாகனம், கமல வாகனம், ஆதிசேஷ வாகனம், யானை வாகனங்களில் எழுந்தருளி சுவாமி வீதி உலா வந்தார். இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஞாயிறு அன்று கோலாகலமாக நடைபெற்றது. சுவாமி அனந்தகிருஷ்ணன் பாமா ருக்மணியுடன் தேரில் எழுந்தருளினார். இந்த தேரோட்டத்தில் அமைச்சர் தங்கராஜ், எம்எல்ஏ, மேயர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். விடுமுறை தினத்தை ஒட்டி சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நட்சத்திர ஏரி, பிரையன் பூங்கா, நீர்வீழ்ச்சி, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக மலைப்பகுதியில் தவழ்ந்து சென்ற மேக கூட்டங்களின் கண்கொள்ளா காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ஒரு இடம் பாத்தீங்கன்னா மேகமூட்டமா இருக்கு. ஆக்சுவலி அப்படியே மேகம் வந்து அப்படியே தரையில கீழே இறங்கி வர மாதிரி இருந்துச்சு. அந்த இது வந்துட்டு அந்த ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. அங்க போய் பார்த்தப்ப அது ரொம்ப சூப்பராகவே தெரிஞ்சுச்சு. ஆக்சுவலி இதேபோன்று நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதமான தட்பவெப்பநிலை நிலவியதால் படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நாமக்கல் அருகே செல்போன் எண்ணை கொடுத்தால் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நரபலிக்காக கடத்தப்பட்ட 2 வயது பெண் குழந்தையை 4 மணி நேரத்திற்குள் காவல்துறையினர் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். நாகர்கோவிலைச் சேர்ந்த கண்ணன் அகிலா தம்பதியின் மகள் சஸ்மிகா அங்குள்ள மணலி பகுதியில் தனது தாத்தா வீட்டு முற்றத்தில் நேற்று மாலை விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போனார். புகாரின் பேரில் அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மேலும் அருகில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்திருக்குமோ என்ற சந்தேகத்திலும் தேடப்பட்டது. தொடர்ந்து அருகில் உள்ள பகுதிகளிலும் காவல்துறையினர் வலைவீசி தேடினர். இரவு 8 மணி அளவில் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் காரகொண்டான்விளை தென்னந்தோப்பில் உள்ள வீட்டில் குழந்தையின் அழுகுரல் கேட்டது. உள்ளே சென்று பார்த்தபோது குழந்தையை வைத்து முதியவர் ஒருவர் பூஜை செய்தபோது அவரிடமிருந்து மீட்கப்பட்டது. பின்னர் காவலர்கள் அவரை பிடித்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகின. குழந்தையை கடத்தியவர் 68 வயதான ராசப்பன் என்பதும் தனது வீட்டில் பூஜை அறை வைத்து மாந்திரிக தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில் குழந்தை சஸ்மிகாவை கடத்திச் சென்று நகைகளை பறித்துக் கொண்டு நரபலி கொடுக்க திட்டமிட்டதாகவும் கூறினார். இதையடுத்து அவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே முன்விரோதம் காரணமாக ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையை உடைத்து சேதப்படுத்திய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். செருவாறுவிளை பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவருக்கும் ஜஸ்டின் ராஜ் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் முன்பகை இருந்து வந்தது. இதில் பால்ராஜை பழிவாங்கும் நோக்கில் 15 பேர் கொண்ட கும்பலுடன் சென்ற ஜஸ்டின் ராஜ் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பால்ராஜின் வீட்டிற்கு செல்லும் சாலையை உடைத்து சேதப்படுத்தினார். சம்பவத்தை தட்டி கேட்ட பெண் கவுன்சிலர் மேரியையும் அந்த கும்பல் தாக்கியதாக தெரிகிறது. சத்தம் கேட்டு பார்க்க போகும்போது நாங்கள் அவங்கள சத்தம் போட்டதில் திறந்து விட்டோம். அதுக்கு பிறகு எவ்வளோ கத்தின பிறகு விடாமல் 100க்கெல்லாம் நாங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வரைக்கும்னா அவங்க ஜேசிபி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஜேசிபியில் நம்பர் பிளேட்டோ எதுவுமே இல்லை, முகத்தை நல்லா மூடி இருந்தாங்க. இது தொடர்பான புகாரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து தலைமறைவாக உள்ள ஜஸ்டின் ராஜையும் அவரது கூட்டாளிகளையும் போலீசார் தேடி வருகின்றனர். திருமணம் செய்ய மறுத்த காதலனை போலீசில் சிக்க வைக்க நாடகமாடிய பெண்ணிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு அருகே திருமணம் செய்ய மறுத்த காதலனை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக பெண் ஒருவர் நாடகமாடியது காவல்துறை விசாரணையில் அம்பலமானது. மாம்பாக்கத்தில் உள்ள வீட்டின் கதவை தட்டிய பெண் ஒருவர் தன்னை 4 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த வீட்டின் உரிமையாளர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனையடுத்து அந்த பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பெண் சென்னையில் பணியாற்றுவது தெரியவந்தது. தன்னை காரில் 4 பேர் கொண்ட கும்பல் கடத்தியதாக பெண் கூறியதால் செங்கல்பட்டு நகர் முழுவதும் உள்ள சிசிடிவி கேமராக்களை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது சம்பந்தப்பட்ட பெண் ஆண் நபருடன் 2 சக்கர வாகனத்தில் சென்றது பதிவாகியிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மலையம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சலீம் என்பவரை காதலித்து வந்ததாகவும் திருமணம் செய்ய பலமுறை வற்புறுத்தியும் அவர் மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் தன்னை திருமணம் செய்ய மறுத்த காதலனை காவல்துறையில் சிக்க வைக்க நாடகமாடியது தெரியவந்துள்ளது. தென்காசியில் காதல் மனைவி கடத்தப்பட்டதாக விசாரணை நடைபெற்று வரும் வழக்கில் காதலனின் வீட்டார் தனது தந்தையிடம் பணம் பறிக்க முயற்சி செய்ததாக கூறி அப்பெண் வீடியோவை வெளியிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் கொட்டாகுளம் பகுதியைச் சேர்ந்த வினீத் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த கிருத்திகா பட்டேல் என்பவர் காதலித்து தனது பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த மாதம் திருமணம் செய்தார். இந்த நிலையில் வினீத்தின் வீடு புகுந்து கிருத்திகாவை அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வீடியோ ஒன்றை வெளியிட்ட கிருத்திகா பட்டேல் தனக்கு மேட்ரிக் பட்டேல் என்ற நபருடன் திருமணமாகிவிட்டதாகவும் தான் பாதுகாப்பாக உள்ளதாகவும் பேசினார். இதனைத் தொடர்ந்து காணாமல் போனதாக காவல்துறையினர் கிருத்திகாவை தேடி வரும் நிலையில் தற்போது கிருத்திகா வெளியிட்டுள்ள மற்றொரு வீடியோவில் காதலன் வினீத் மீது புதிய குற்றச்சாட்டை வைத்துள்ளார். என்னோட அப்பா கிட்ட இருந்து கேஷ் வேணும் அந்த மாதிரி டிமாண்ட் போட்டு என் மேல பிரஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க, கேஷ் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தனது குடும்பத்திடம் பணம் கேட்டு வினீத் மிரட்டி வந்ததால் தான் தனது தந்தை வந்து தன்னை அழைத்து சென்றதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் தாய் மகன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பூர் பாண்டிய நகரை சேர்ந்த லோகேஸ்வரன் குடும்பத்தினர் வெள்ளக்கோவிலில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு காரில் ஊருக்கு திரும்பியுள்ளனர். அப்போது ஒலப்பாளையம் பகுதியில் திருப்பூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் கார் அப்பளத்தை போல நொறுங்கியது. இந்த
இந்த விபத்தில் 26 வயதான லோகேஸ்வரன், அவரது உறவினரான 45 வயது பிரமீளா நிகழ்விடத்திலேயே மரணமடைந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த 4 பேரை மீட்ட வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தார் காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 4 பேரும் கொண்டு செல்லப்பட்டனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே லோகேஸ்வரனின் தாய் தேவி உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மல்லசமுத்திரம் காளிப்பட்டி கந்தசாமி கோவில் தைப்பூச தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடிய நிலையில் மேல தாளங்கள் கரகாட்டத்துடன் விழா களை கட்டியது. பக்தர்கள் வெள்ளத்தில் 2 பிரம்மாண்ட தேர்களும் மிதந்து வந்த போது அரோகரா முழக்கம் விண்ணை பிளந்தது. இதேபோல் முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். மலைக்கோவில் வளாகத்தில் போதிய தடுப்புகள் இல்லாததால் வெயிலில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் பங்குகளில் இலவசமாக பெட்ரோல் வழங்கும் சலுகை திட்டம் இன்றுடன் நிறைவடைகிறது. வாகன ஓட்டிகள் தங்களது செல்போன் எண்ணை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இணையதளத்தில் பதிவு செய்தால் இலவசமாக 50 ரூபாய்க்கான பெட்ரோல் வழங்கப்படும் என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் கடந்த 3ஆம் தேதி அறிவித்தது. இந்த சலுகை இன்றுடன் நிறைவடைகிறது. இதுகுறித்து வாகன ஓட்டிகளுக்கு தெரிய வந்ததால் நாமக்கல்லை அடுத்துள்ள முத்துக்காப்பட்டியில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் பலர் செல்போன் எண்ணை பதிவு செய்துவிட்டு இலவசமாக 50 ரூபாய்க்கான பெட்ரோலை வாகனங்களுக்கு நிரப்பிச் சென்றனர். எக்ஸ்ட்ரா ரிவார்ட் கார்ட்ஸ் என்ரோல்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம், இப்போ லாயல்ட்டி ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. இதில் புதுசாக என்ரோல் ஆகிற கஸ்டமருக்கு 50 ரூபாய்க்கான பாயிண்ட்ஸ் ஏற்றப்படுகிறது. இது நம்ம உடனே ரிடம் பண்ணி அதை ஃபியூலாக பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்துவிட்டு பணம் செலுத்தி பெட்ரோல் நிரப்பினால் அதற்கான பாயிண்டுகள் ஏறும் எனவும் இந்த சலுகை பெட்ரோலுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நாற்காலி வியாபாரியின் செல்போனை ஹேக் செய்து பிளிப்கார்ட் கணக்கில் பண மோசடி செய்தவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தைக்கால் கிராமத்தை சேர்ந்தவர் இக்பால். நாற்காலி வியாபாரியான இவர் பிளிப்கார்ட்டில் பொருட்களை தவணைக்கு வாங்கி முறையாக தவணை தொகையை கட்டி முடித்துள்ளார். இந்நிலையில் இவருடைய செல்போன் ஹேக் செய்யப்பட்டு அவருடைய பிளிப்கார்ட் கணக்கிலிருந்து 2 LED டிவி மற்றும் ஹெட்செட் என்று சுமார் 33,000 ரூபாய்க்கு கடனாக பொருட்கள் வாங்கப்பட்டுள்ளன. போலி மின்னஞ்சல் உள்ளிட்டவற்றை கொண்டு இந்த மோசடி நடைபெற்றுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த இக்பால் பெங்களூருவை சேர்ந்த ராஜி என்னும் நபர் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக சைபர் கிரைம் பிரிவு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். என்னோட மொபைலை ஹேக் பண்ணி பெங்களூர்ல சேர்ந்த ஒரு ராஜி நபர் 2 டிவியும் ஒரு ஹெட்செட்டும் ஆர்டர் செய்து அவரு அவங்க வீட்டு அட்ரஸ் இல்லாம பஸ் ஸ்டாண்ட் அட்ரஸ் பே பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தன்னை போல் மற்றவர்கள் ஏமாறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது வழக்கம். அந்த வகையில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்த மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். நான்கு மாட வீதிகளில் ஊர்வலம் கண்ட மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது பக்தர்கள் மாட வீதிகளில் காத்திருந்து ஏழுமலையானின் கருட வாகன சேவையை தரிசித்தனர். கர்நாடகாவிற்கு இன்று செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பசுமை வழி ஹெலிகாப்டர் ஆலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். கர்நாடக மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா எரிசக்தி வார நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக இன்று கர்நாடகா செல்கிறார். பெங்களூருவில் 3 நாட்கள் நடைபெறும் இந்தியா எரிசக்தி வார நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உலகம் முழுவதிலுமிருந்து 30,000த்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர்.
சர்வதேச பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடனான வட்டமேஜை கலந்துரையாடலில் பிரதமர் கலந்து கொள்கிறார். பசுமை எரிசக்தி திட்டங்களையும் மோடி தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து தும்கூருக்கு செல்லும் பிரதமர் அங்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் தயாரிப்பு தொழிற்சாலையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பசுமை வழி ஹெலிகாப்டர் ஆலையாக இது அமைந்துள்ளது. அடுத்த 20 ஆண்டுகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்களை இங்கு தயாரிக்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் தும்கூரில் பல்வேறு திட்டங்களை நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. கர்நாடக சட்டப்பேரவைக்கு அடுத்த சில மாதங்களில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.